டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இந்தியன் 2. நடிகர் கமலஹாசன், எஸ்ஜே சூர்யாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கர்நாடகா தியேட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் வாங்கியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. படம் சம்மருக்கு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்தியன் பார்ட் 3 கூட ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு இந்தியன் பார்ட் 2 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. இந்தியன் 2 படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி லைகா ப்ரொடக்ஷன் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கல. டைரக்டர் சுந்தர்சியோட இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட மியூசிக்கில் அடுத்த படம் அரண்மனை பார்ட் 4. அரண்மனை பார்ட் 4 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. படம் ஏப்ரல் 26 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் தமன்னா, சுந்தர்சி, ரஷிகானா, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்ல ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் கோட் லைஃப். இந்த படத்தில் அமலா பால், அப்பர்ணா பாலமுரளிலாம் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் அஃபிஷியலாக 16.7 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக பிருத்திவிராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட நடிப்பில் அடுத்த படம் பேடி மியான் சோட்டி மியான். படம் பாலிவுட்டில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு அதர் லாங்குவேஜில் டப் பண்ணி ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது பிருத்திவிராஜோட அஃபிஷியல் கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப், பிருத்திவிராஜ், ஜன்வி கபூர்லாம் நடிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 10 ரம்ஜான் முன்னிட்டு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நானியோட 33வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. நானி நடிப்பில் தசரா மூவி இயக்கிய டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒடிலா அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. இப்போ நானியோட 33வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. இப்போதைக்கு தெலுங்கு நடிகர் நானியோட அப்கமிங்கான லைனப்ஸ் சூர்யாவின் சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மற்றும் நானியோட 32வது மூவி 2025 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த படத்துக்கு டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த படமாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நானியோட 33வது மூவியும் 2025 ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு நானி அவர்கள் சூர்யாவின் சனிக்கிழமை படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று கேம் சேஞ்சர். ராம் சரணோட நடிப்பில் இந்த படம் அப்கமிங் ரிலீஸில் இருக்குது. இப்போது ராம் சரணோட கேம் சேஞ்சர் படத்துலேருந்து ரீசெண்டாக அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி 20 மில்லியன் வியூஸ்க்கு மேலே கடந்திருக்கு. தமன் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போது கேம் சேஞ்சர் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி தில்ராஜு ப்ரொடியூசர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. படம் தீபாவளிக்கு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா தில்ராஜு அவர்கள் ஃபேமிலி ஸ்டார் படத்தோட இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு.